வெல்கம் டு தமிழ்நாடு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து லைட்டாக மிக்சியில் ஓட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, 4 சில்லு தேங்காய், அரை தக்காளி நைட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். புளியை தண்ணியில் கரைச்சி வச்சது, அதோட அரை மூடி தேங்காய் நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். 4 தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம், மாங்காய் எடுத்துக்கலாம், அப்புறம் மீன் எடுத்துக்கலாம். இதோட நம்ம மிளகு கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூளை விட சாம்பார் தூள் போட்டால் இன்னும் ருசியாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மீன் சட்டி எடுத்துக்கலாம். அதில் நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, ஜீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு அதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். எல்லாம் நல்லா வெடித்து வரும்போது எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தேங்காய், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடக்கூடாது. நல்லா வதக்கி இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌனாக வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள், அந்த தூள்லாம் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போனோடனே எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றி அதோடு சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதோடு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்படியே விட்டாலும் நல்ல ருசியாக தான் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லில் வைக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இல்லைனா தேங்காய் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் கழித்து கொதிக்க விட்டோடனே பச்சை வாசம் போயிடும். அப்புறம் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் 2 கொதி வந்து வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் எடுத்து ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இல்லைனா மீன் ரொம்ப வெந்துடும். மீன் சீக்கிரமாக வேகிற பொருள். இப்போ நம்ம சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி. இதை நம்ம இட்லி, சாப்பாடு, தோசை இது கூட வேணால் சேர்த்து சாப்பிட்லாம்.